உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது? இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை எல்லாம் தரும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி 11ஆம் வீட்டிற்கு வருகிறார். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது இதுவரை செய்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கான விமோசனம். 11 என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய மாமனாரால் கிடைக்கக்கூடிய நெக்ஸ்ட் என்னங்க சொல்லிய முடியலைங்க, அதான் நெக்ஸ்ட்ன்றேன். சரி, அப்போ உங்க நண்பர் நெக்ஸ்ட் நண்பர்களால் கிடைக்கக்கூடிய நன்மை அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. ஸோ நிறைய பேர் ரொம்ப வெறுத்து போயிருக்கிறதே என்ன அப்படின்னா, இந்த லாபத்தை தேடி தான் உலகமே சுத்துது. நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய நோக்கம் என்ன, அதுல இருந்து லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம தேடி திரிகிறோம். நம்மளால பொய் சொல்ல முடியாது, பிச்சை எடுக்க முடியாது, நம்மளால எந்த தப்பும் பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ₹1 பொருளை ₹1.5 வித்தா ஒரு 50 காசு லாபம் கிடைக்கும். இப்படியே குருவி மாதிரி 10 சேர்த்தா ₹5 கிடைக்கும், அப்படியே 20 சேர்த்தா ₹10 கிடைக்கும். அவ்வளவுதான் நம்ம மிடில் கிளாஸ்லாம். அதை வச்சு நம்ம என்ன, அதை வச்சு நம்ம பேசுவோம் பாருங்க பேச்சு. நம்ம ஃப்ரெண்ட் இப்பதான் வந்திருப்பான், அவன்கிட்ட சொல்லுவான், வச்சான் டீக்கே காசு இல்லடா வாங்கி கொடுறா. ஆனா நம்ம ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ பார்த்துலாம் உன்னை எப்படி வாழ வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படிமோ. இதுதான் மிடில் கிளாஸோட அழகே. அப்போ இந்த 11ஆம் வீட்டிற்கு சனி பகவான் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே நல்லது நடந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்து உண்மையிலேயே நமக்கு லாபங்கள்லாம் கிடைச்சு நம்ம ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரி காரு வீடுலாம் கிடைச்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி ஒரு நாள் தான் இந்த 11ஆம் வீட்டுகள் வரக்கூடிய சனி பகவான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தருகிறார்? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சார்? நான்லாம் வாழ்க்கையில போகாத ரூட் கிடையாது. நான்லாம் என்னென்னவோ பிசினஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனா எதுவுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் கூட்டு தொழிலாக செய்தால் கிடைக்கும் லாபத்தை விட உங்களுடைய சொந்த காலில் பண்றீங்க பாத்தீங்களா ஒரு பிசினஸ், அதுதான் உங்களுக்கு ஒட்டும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் செட்டே ஆகாது. உங்களுக்கு 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்க கையை ஊனி நீங்க என்ன வேலை பண்றீங்களோ, உங்க கையை ஊனி என்ன வேலை பண்றீங்களோ அந்த வேலை உங்களுக்கு சக்சஸ் பண்ணுவார். அந்த வேலையை உங்களுக்கு சக்சஸ் பண்ணுவார். நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க. நான் ஒவ்வொரு ராசி பலனோட இனிமே இந்த மாதிரி கதை பாடல்லாம் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். என்னுடைய பதிவை பார்த்தவங்க என் பதிவு மட்டும் தான் பார்ப்பாங்க. 11ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் 11, 1, 2 பார்க்கிறார். 11, 12, 1 பார்க்கிறார். உடம்ப பார்க்கிறார். உடம்ப சனி பகவான் பார்க்கும்போது உடம்ப இரும்பு மாதிரி ஆக்குறார். நல்ல நாலேஜ். நீங்க செஞ்ச தப்ப சொல்லி காட்டுறார். தேவையா? நீ பண்ணது தப்பு தானே. ஆமா, நான் பண்ணது தப்பு தான். உங்களை ரியலைஸ் பண்ண வைப்பார். நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், கெட்ட பழக்கங்கள் பின்னாடி போய் என் வாழ்க்கை எப்படி இழந்துட்டேன், நான் பண்ணது தப்பு தான். உங்களுக்கு உணர்த்துவார் சனி பகவான் நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கிறத. அப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தை, புத்திரஸ்தானம். வா வா தேவதையே. ஒரு குழந்தை பிறக்காத வரைக்கும் ஒரு ஆணுடைய வாழ்க்கை என்பது வேறு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆணுடைய வாழ்க்கை என்பதே வேறு. நல்லா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்ங்க. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டா மாறி, எந்த குழந்தைய பார்த்தா நம்ம குழந்தை மாதிரியே இருக்கு. பத்திரிகையில ஏதாவது ஒரு செய்தி பார்த்தா உயிர் துடிச்சு போகுது. யாருக்காவது ஏதாவது மரணம் சம்பவித்தா மனசு கலங்கி போகுது. நமக்கு ஏற்பட்ட மாதிரியே இருக்கு. இதுதான் தாய்மை தந்தைமைன்னு இந்த உலகம் சொல்லுது. அவங்க சொல்லும் போதெல்லாம், படிக்கும் போதெல்லாம் ஒரு புத்தகத்துல படிச்சது. நமக்கு அந்த ஏஜ் வரும்போது, நமக்கு பசங்க வரும்போது, பக்கத்து வீட்டு குழந்தை ஏதாவது சொன்னா கூட நமக்கு பார்க்கும்போது நம்ம குழந்தை மாதிரியே இருக்கும். எல்லாரையும் மன்னிக்கிற குணம் வந்துருது இந்த குழந்தை வர்றதுனால. அந்த குழந்தை உங்களுக்கு வரப்போகுது. ரொம்ப வருஷமா நான் ட்ரை பண்றேன் குறிச்சு, எனக்கு கிடைக்கல. கவலையே படாதீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை ஓகே ஆடும். இது கதை சொல்றேன்னு சொன்னீங்க, இதை வேற இருங்க. அடுத்து சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய அசட்ஸ், உங்களுடைய சொத்து, அதெல்லாத்தையும் பார்க்கிறார். எனக்குன்னு சொத்துன்னு எதுவும் கிடையாது சார், அது எல்லாத்தையும் சொத்து சேர்த்துறதுக்கான வழி. ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் எடுத்து வச்சோம்னா நமக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் என்பது போல சொத்து சேர்த்துக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். சரி, இப்ப கான்செப்டுக்கு வருவோம். இப்போ நீங்க ஒரு கதை சொல்றேன், இந்த 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உலகத்துல ஒரு பெரிய பேராசிரியர் இருந்தாராம். ஒரு பெரிய பேராசிரியர் 3 MA படிச்சிருக்காரு. 3 MA, ஒரு M.Ed, PhD படிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணாரா, ஒரு தடவை அவருக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்களா, தேங்காய் எல்லாம் கொடுத்து பழைய கட் பண்ண அந்த தேங்காய், கொப்பரை தேங்காய் எல்லாம் கட் பண்ணி மாடியில காய வைப்பாங்க, கொண்டு போய் தேங்காய் எண்ணெய் அரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம்.
சரின்னு இவர் எடுத்துட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா செக்கு ஆட்டுறவன் அந்த ஊர்ல யாரு, செக்கு ஆட்டுற தொழில இப்பெல்லாம் எங்கேயுமே அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் எல்லாமே கம்பெனி ஆயிடுச்சு. செக்கு ஆட்டுற பழைய நாட்டு செக்கு, நல்ல செக்குல ஆட்டின உருட்டு அப்படிங்கிறனால அந்த மாதிரி செக்கு, இந்த செக்கு ஆட்டுறவங்கலாம் இப்ப ரொம்ப கம்மி. செக்குங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த ஜென்ரேஷன். செக்குன்னா ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெம்ல ஒரு மாடை கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாடு சுத்தி சுத்தி வரும்போது இந்த ஸ்டெம் வந்து இப்படி சுத்தும் போது அந்த இதெல்லாம் தேங்காய் எல்லாம் போடும்போது அதெல்லாம் அரைஞ்சு 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 உங்களுக்கு என்ன ஆகும், எண்ணெயா வரும். தான் செக்கு மாடு அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்றாரு, அங்க போய் பாக்குறாரு. அவர் பேர் கந்தசாமி. யாரு, இந்த செக்கு மாட்டோட ஓனர். ஸோ அந்த செக்கு மாட்டோட ஓனர் இவர் போய் பார்க்குறாரு. ஏங்க செக்கு ஆட்டுறவர் இங்கே யாருங்க, அவரு தான் சாப்பிட போயிருக்காரு, வந்துருவாருங்கிறாங்க. இவர் சாப்பிட போய் என்னைக்கு வந்துக்கிட்டு அப்படின்னு ஒரு கோபத்தோட உட்காந்துருக்காரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. யாரு, இந்த செக்கு மாட்டுக்காரர். ஸோ அந்த செக்கு மாட்டுக்காரர் வந்தோடனே அவர்கிட்ட கேட்குறாரு, ஏயா உனக்கு ஒரு புத்தி இல்லையா, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சா வருவேன்? இல்லை சார், நான் நாள் ஃபுல்லாக வேலை செய்வேன், 24 வருஷம் வேலை செய்வேன். நான் சாப்பிடும்போது மட்டும் 1 மணி நேரம் தூங்கிப்பேன், சாப்பிடுவேன் 1 மணி நேரம் தூங்குவேன், சாப்பிடுவேன் 1 மணி, மீதி நேரம் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். சரி, அந்த 2 மணி நேரத்தில் இந்த மாடுங்க உன்னை ஏமாத்துச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாரான். அதுங்க என்னை ஏமாத்தாது சார், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. இல்லை ஏமாத்திருச்சுன்னு வச்சுக்கியா, எப்படி தெரியும் சார்? அதுதான் கழுத்தில் மணி கட்டி விட்டுருக்கேனே சார், அந்த மணியை ஒவ்வொரு தடவையும் சுற்றி வரும்போது டிங் 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 டிங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். மணி அடிச்சதுன்னா அது சுத்துதுன்னு அர்த்தம், நான் வீட்டுக்குள்ள உட்காந்தே புரிஞ்சுக்குவேன் சார் அப்படின்னு சொன்னிச்சான். யோ முட்டாப்பையில, உனக்கு வாழவே தெரியல. அது இப்படி சுத்தி சுத்தி வந்து மணி அடிக்கிறதுக்கு பதிலா ஒரே இடத்துல நின்று மண்டையை ஆடிக்கிட்டே இருந்தா கூட சத்தம் வரும். அப்படி பண்ணா நீ என்ன பண்ணுவான்னு கேட்டாரான். அப்படி அது பண்ணாது சார், அது ஒன்றும் உங்களை மாதிரி 3 MA படிக்கலையே, அதனால அது அப்படி பண்ணாது சார், அது உண்மையா இருக்கும். எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, உங்க நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க நண்பர்கள் ராங் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப இவர் சொன்னார் பாத்தீங்களா, ஒரே இடத்துல நின்று தலையாட்டினா கூட சத்தம் வரும். அது வரைக்கும் அந்த ஆளுக்கு அந்த எண்ணம் கூட கிடையாது. இந்த தான் மாடு தன்னை ஏமாத்தாது, தான் உழைப்பு தன்னை காப்பாத்து நம்பி வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் வந்து என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறான் பாத்தீங்களா, ஏன் சுத்தி வரணும், ஒரே இடத்துல நின்று தலையாட்டலாமே. இதுதான் பிரச்சனை. 11ஆம் வீட்டில் சனி பகவான் வரும் பொழுது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு குறுக்கு வழிகளை சொல்லி தருவார்கள். டே போடுறா, அவர் கேட்டாருன்னா சொல்லிக்கலாம், அவர்னா பார்க்க போறாரு அப்படின்னு மேனேஜருக்கு தெரியாம ஒரு டப்பா அடிக்கிறீங்க. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போக போறது அவன் வேலை கிடையாது, உங்க வேலை தான். ஏன்னா நீங்க தான் அதிகாரி. அவன் சும்மா அல்லகை. சும்மா இருந்தவன் சொன்ன அட்வைஸை கேட்டு நீங்க உங்க பொண்ணான வேலையை கெடுத்துக்கிறீங்க. அப்ப யாராவது ராங் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா தயவு செய்து இது என் தகுதிக்கு சரியானது அல்ல, என்ன சொல்லணும், இது என் தகுதிக்கு சரியானது அல்ல என்று சொல்ல வேண்டும். 11ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது குறுக்கு வழிகள் நிறைய சொல்லுவாங்க. இப்படி பண்ணலாம், அங்க போலாம், அந்த இடத்துல அந்த கடை ஓடுது, அந்த கடையை ஓட விடாம நம்ம கடையை ஓட வைக்கலாம். வேணாங்க, நம்ம கடையை ஓட வைக்க என்ன வழின்னு சொல்லுங்க. இன்னொருத்தர் கடையை ஓட விடாம இருக்கு என்ன வழி நீங்க சொல்லாங்க. இந்த மாதிரி நண்பர்கள் தான் ராம்ஜி சொல்லியிருக்காரு. ஆன்மீக பரிகாரம் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு நீங்க பொழப்பு சொல்லி தராதீங்க, எனக்கு பொழைக்க எப்படின்னு எனக்கு தெரியும். நல்ல அட்வைஸ் இருந்தா சொல்லுங்க, தப்பான அட்வைஸ் சொல்லாதீங்க. தப்பான அட்வைஸை கேட்காதீங்க நண்பர்களே, தப்பான அட்வைஸை கேட்காதீங்க. ஸோ 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தர போகிறார். ஒரே ஒரு விஷயம், இந்த வீணா போனவன் இவனெல்லாம் பக்கத்துல சேர்த்துக்காம துரத்தி விட்டுருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருப்பீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி, இதை வந்துருச்சு 29ஆம் தேதி நடக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். மகா சனீஸ்வர யாகத்தில் கலந்து கொண்டு சுவாமியுடைய அருளை பெற வேண்டும். இந்த சனீஸ்வர யாகம் எல்லாரும் வரணும். அதே மாதிரி அதுக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன, எங்க வரணும், நங்கநல்லூர் வரணும், எப்படி வரணும், எத்தனை பேர் வரணும், எல்லாம் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு புக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள். இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம்.